அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு தகவல் என்ற துணைப்பொருளின் கீழ் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஓர் தகவல். இன்றில் எம்மில் பலர் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக அழுது சலித்து கொண்டு இறைவனிடத்தில் துஆ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எமது தேவையை, ஹாஜத்தை முன்னிறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எமது தேவையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நிறைவேற்றாமல், எமது துஆவை கபூல் செய்யாமல் இருப்பதற்கு பல காரணங்களை உலமாவுகளும் சூஃபியாக்களும் முன்வைக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஓர் காரணத்தை மாத்திரம் இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒருமுறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒரு மனிதனை கண்டார். அந்த மனிதன் அல்லாஹ்விடத்தில் அழுது சலித்து தனது வேண்டுதலை முன்வைத்து கொண்டிருக்கிறார். அழுது 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 துஆ கேட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் சொன்னார்கள், யா ரப்பி லவ் கானத் ஹாஜத்துஹு பியதி லகலைத்துஹா. யா அல்லாஹ், அந்த மனிதருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கும் அதிகாரம் என் கையில் இருந்தால், அந்த ஆற்றல் என் கையில் இருந்தால் லகலைத்துஹா, நான் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்வோடு பேசினார்கள். ஏன்? அவர் வெளித்தோற்றத்தை பார்க்கிறார். அந்த அளவுக்கு அந்த மனிதர் அழுது அழுது இறைவனிடத்தில் துஆ கேட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரு வகை அறிவித்தான். மூசாவே, நீங்கள் அவருடைய வெளித்தோற்றத்தை பார்க்கிறீர்கள். அவருடைய வெளித்தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய துஆ கபூல் செய்யப்பட வேண்டும் என்பதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் நான் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன். அவருடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய உள்ளத்தில் என்னுடைய நினைவு இல்லாமல் அவருடைய ஆற்றினுடைய நினைவு மாத்திரமே இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அதாவது இந்த மனிதர் பல ஆடுகளுக்கு சொந்தக்காரர். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதற்காக வேண்டி வந்திருக்கிறார். அவருடைய பல ஆடுகள் வெளியில் இருக்கின்றன. அவருடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஊசலாட்டம், துஆ கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுது எனது ஆட்டை யாராவது பிடித்து கொள்வார்களா? எனது ஆட்டை ஏதேனும் ஒரு உயிரினம், ஓநாயோ நரியோ வந்து பிடித்து கொள்ளுமா? ஆட்டினுடைய சிந்தனை மாத்திரம்தான் அந்த மனிதருடைய உள்ளத்தில் ஊசலாட்டி கொண்டிருந்தது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், அவருடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய உள்ளத்தில் என்னுடைய நினைவு அல்லாமல் அந்த படைப்பினுடைய நினைவு அவருடைய உள்ளத்தில் ஊசலாடுகிறது. அதனால் அவருடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் செய்தி அறிவித்தான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஃபஅக்பர மூஸா ரஜுல பிதாலிக, அந்த மனிதரை அழைத்து அந்த மனிதரிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்கள் மேலே அல்லாஹ் கூறிய அந்த வஹியை, அந்த செய்தியை எத்தி வைத்தார். அப்பொழுது அந்த மனிதர் தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் முழுவதாக அல்லாஹ்வினுடைய நினைவில் அவருடைய தேவையை முன்வைத்து கேட்டார். அவருடைய தேவை நிறைவேற்றப்பட்டது என்பதாக பல கிதாபுகளில் இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நவாதிர் என்ற கிதாபிலும் இதே தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலிருக்கக்கூடிய அந்த செய்தியிலிருந்து, அந்த தகவலிலிருந்து, அந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் துஆ செய்கின்ற பொழுது எமது உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம், நமது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நினைவு முழுமையாக இருக்க வேண்டும். துஆ செய்கின்ற பொழுதும் அல்லது பிறருடைய துஆவுக்கு நாம் ஆமீன் சொல்கின்ற பொழுதும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையில், அல்லாஹ்வினுடைய ஆற்றலில், அல்லாஹ்வுடைய நினைவில் நாம் இருந்து துஆ செய்கின்ற பொழுதும் அல்லது பிறருடைய துஆவுக்கு ஆமீன் சொல்கின்ற பொழுதும் நாம் இவ்வாறு இருந்தால் மாத்திரம்தான் எமது துஆ அங்கீகரிக்கப்படும் என்பதை மேலிருக்கக்கூடிய சம்பவத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம்.